ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். மனித உடலியல், நம்ம கர்மா, அப்புறம் பழங்கால பிரபஞ்ச வரைபடங்கள். இது மூணும் மீட் பண்ற அந்த பாயிண்ட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, அதாவது மருத்துவ ஜோதிடம்ங்கிற இந்த பழங்கால கலையோட ஆழமான கட்டமைப்பை நம்ம சோர்ஸ் புக்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்ல போறேன். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே உங்ககிட்ட ஒரு ட்விஸ்டான கேள்வியை கேட்கறேன். ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு ஜாதகத்தை படிக்க முடியுமா? என்னடா இது விசித்திரமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, மாடர்ன் மெடிக்கல் டூல்ஸை வச்சு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பழங்கால ஜோதிட முறையில கிரகங்களை வச்சு நோயை கணிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஓகே, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யத் பிண்டே தத் பிரம்மாண்டே அப்படின்னா என்ன? அதாவது நம்ம மனித உடல் அப்படிங்கறதே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒரு குட்டி வெர்ஷன் தான் பழங்கால நூல்கள் சொல்லுது. நம்ம உடம்ப ஒரு மைக்ரோ காஸ்மோஸாவும் இந்த பிரபஞ்சத்தை மேக்ரோ காஸ்மோஸாவும் பார்க்கறாங்க. சோ பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவும் நம்ம உடம்புக்குள்ளேயும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். செக்ஷன் 1, தி ஹியூமன் மைக்ரோகாஸ்மோஸ். மனித உடலும் பிரபஞ்சமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த பண்டைய நூல்கள் படி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட ஹெல்த், அதாவது அவங்களோட ஆரோக்கியத்தை முடிவு பண்றதே அவங்களோட கர்மா தான். குறிப்பா 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு சஞ்சித கர்மா, இது நாம போன ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த கர்மா. 2வது பிராரப்த கர்மா, இந்த சஞ்சித கர்மால இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்து இந்த ஜென்மத்துல நோயாவோ இல்லனா உடல் உபாதியாவோ நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற கர்மா. சுருக்கமா சொல்லணும்னா நோய்கள் எல்லாமே நம்ம கர்மாவோட டைரக்ட் ரிசல்ட் தான் இந்த நூல்கள் சொல்லுது. அடுத்து நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் திரிதோஷம். ஆயுர்வேத முறையில பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம்னு 3 முக்கியமான உயிரியல் ஆற்றல்கள் இருக்கு. இத வச்சுதான் நோய்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த திரிதோஷ கோட்பாடு தான் ஒட்டுமொத்த மருத்துவ ஜோதிடத்துக்கும் ஒரு பெரிய பேஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இது எவ்வளோ அருமையா கனெக்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். பழங்காலத்துல இருந்த மருத்துவர்கள் இந்த வாதம், பித்தம், கபம் 3யுமே எப்படி நேரடியா கிரகங்களோட இணைச்சிருக்காங்கன்னு மூல நூல்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியனும் செவ்வாயும் பித்தத்தோடையும், வியாழன் கபத்தோடையும், அதே மாதிரி சனியும் சுக்கிரனும் வாதத்தோடையும் கனெக்ட் ஆகியிருக்குன்னு இந்த நூல் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. செக்ஷன் 2, கிரகங்கள், ராசிகள், அப்புறம் நம்ம ஆரோக்கியம். இந்த மூல நூல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற குறிப்பிட்ட சில உறுப்புகளை அசைன் பண்ணிருக்காங்க. சூரியனும் சந்திரனும் நம்ம கண்களையும், புதனோ சுக்கிரனோ நம்ம மூக்கு பகுதியும் கண்ட்ரோல் பண்றதா சொல்லப்படுது. அதே மாதிரி சனியும் செவ்வாயும் காதுகளையும், வியாழன் நம்ம பேச்சையும் ஆளுதுன்னு இந்த நூல் ரொம்ப நியூட்ரலா வகைப்படுத்துது. இந்த கிரகங்களோட எஃபெக்ட் நம்ம உறுப்புகளோட எவ்வளோ துல்லியமா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ ஒரு செகண்ட் உங்க கண்களை மூடிட்டு மனித உடம்ப மேல இருந்து கீழா அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. ஜோதிட கூற்றுப்படி மொத்தம் இருக்கிற 12 ராசிகளும் நம்ம உடம்போட பாகங்களோட, அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் வரிசையா மேட்ச் ஆகுமா? எப்படின்னா ராசியான மேஷம் தலையையும், அப்படியே கீழே லாஸ்ட் ராசியான மீனம் நம்ம பாதங்களையும் குறிக்கிறதா சொல்றாங்க. இது நம்ம உடம்புக்கும் ராசி மண்டலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டைரக்ட் மேப்னே சொல்லலாம். இந்த டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போகுது. அதாவது நாம பிறக்கிற நட்சத்திரத்தை வச்சே நமக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மூல நோய் வரலான்னும், மிருகசீரிஷத்துக்கு அஜீரண கோளாறும், மூல நட்சத்திரத்துக்கு காச நோயும், அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் வர வாய்ப்பு இருக்கிறதா மூல நூல்ல ரொம்ப துல்லியமா கிளைம் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 3, கர்மா, சாபங்கள் மற்றும் வாரிசு. இப்போ உடம்புல இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்குள்ள போவோம். குழந்தை இல்லாம போறதுக்கான காரணங்களை அனபத்திய யோகங்கள் அப்படிங்கிற பேர்ல பல சாபங்களா இந்த நூல் லிஸ்ட் பண்ணுது. சர்ப்ப சாபம், நம்ம மூதாதையர்களோட சாபமான பித்ரு சாபம், கூட பிறந்தவங்களோட சாபமான பிராத்ரு சாபம், அப்புறம் தாயோட சாபமான மாத்ரு சாபம்னு கிரகங்களோட அலைன்மெண்ட் வச்சு எப்படி இந்த பழங்கால தீர்க்கப்படாத சாபங்கள்லாம் வெளிப்படுதுன்னு இதுல ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த சாபங்கள்ல குறிப்பா சர்ப்ப சாபத்தை நீக்கி குழந்தை வரம் வாங்கறதுக்கு சாஸ்திரங்கள்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா சுத்தமான தங்கத்துல நாகர் சிலை செய்யறது, அதை வச்சு குறிப்பிட்ட பூஜைகள் பண்றது, அப்புறம் பசு, நிலம் இல்லனா தங்கத்தை தானமா கொடுக்கறதுன்னு. இது எல்லாமே ரொம்ப கண்டிப்பான உடல் ரீதியான பரிகார முறைகளா வலியுறுத்தப்பட்டிருக்கு. இங்க ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோட் பண்ணீங்களா? இந்த மர்மமான சாபங்களுக்கு பின்னாடி மனிதர்களோட அறநெறி அப்புறம் நடத்தை சார்ந்த ஒரு வார்னிங் ஒளிஞ்சிருக்கு.
ஒருத்தர் தன்னோட சொந்த சகோதரனை ஏமாற்றி அவனோட செல்வத்தை பறிச்சா உடனே அந்த சகோதரன் கிட்ட இருந்து குழந்தை இல்லாமைக்கான சாபம் வந்து சேரும் சொல்லப்பட்டிருக்கு. சோ ஜோதிடம்ங்கிறது வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்ல, மனிதர்கள் எப்படி நேர்மையா வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாவும் இருந்திருக்கு. செக்ஷன் 4, ஒரு நவீன ஜாதகம், குறிப்பா மிதுன ராசிக்கு. இப்போ எப்படி இந்த விஷயங்கள் பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜூலை மாசத்துல நடக்க போற குறிப்பிட்ட சில கிரக பயிற்சிகளை கவனிப்போம். ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி, 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி சூரியன் பயிற்சின்னு